வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. நம்ம இப்போது தமிழ் வருடத்திற்கான தமிழ் வருட பலாபலன்கள், எப்பயும் நியூ இயர் பலன் அப்படின்னு போடுவாங்க, இல்லைன்னா 2025க்கான பலாபலன்னு போடுவாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ் வருடம், விஸ்வாசு வருடம், அதற்கான பலாபலன். அதில் முதல் ராசியான மேஷம், இதோடைய பலாபலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஏப்ரல் 14, 2025 இருந்து 13 ஏப்ரல் 2026 இதற்கான காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வருட பலன் என்ன அப்படி எடுக்கும்போது, இந்த வருடத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அது 12 ராசியில் எங்கே வீட்டிருக்கு, அதை வைத்து பலாபலன்கள் வரும். இப்போ நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பலாபலனை வாக்கிய முறையில் கணிக்கப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த வருஷம் 3 பெயர்ச்சிகள் வருது. அதில் ராகு கேது பயிற்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி வருது. இப்போ இந்த 3 பெயர்ச்சிகளுக்கான நாட்கள் என்னென்னு பார்ப்போம். சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது 26/4/2025 அன்றைய தினம் ராகு கேதுக்களுடைய பயிற்சி இருக்கு. அடுத்தது சித்திரை 28/11/2025 அன்றைய தினம் குரு பயிற்சி. குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராகு கேது அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகு, கன்னியில் கேது. இவர்களுடைய பெயர்ச்சி கும்பத்துக்கு ராகு, சிம்மத்துக்கு கேது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கும். இந்த 2 பெயர்ச்சி இல்லாமல் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சனி பகவானோட பெயர்ச்சி 6/3/2026. அப்போது இப்போ நம்ம இருக்கிறது 2025, 2026 வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான். இது சுத்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் அப்போ தான் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார். இதில் குரு பகவான் அதிசார கதியில் ஒரு 2 மாதம் அவர் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு போகிறாரு. அந்த காலகட்டம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிசார குரு பயிற்சி காலம் 2 மாதம் அவர் போகிறார். அது 8/10/2025 22/12/2025 இந்த காலகட்டம் 2 மாதம் குரு அதிசார கதியில் போகிறார். ஸோ இத்தனை பயிற்சிகள் இருக்குது. இதை வைத்து பலன் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ முதல் பயிற்சியாக இந்த விஸ்வாசு வருஷம் ஆரம்பித்த உடனே வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் இருந்தாங்க. இந்த ராகு கேது 6/12 அப்படிங்கிற இந்த அமைப்பில் இருந்தது ஒரு நல்ல விஷயம். அது நிறைய நல்ல விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். இப்போ இந்த பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு 11ஆம் இடத்திற்கு ராகு போவார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு கேது வருவார். இது நல்ல பலனா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 11ஆம் இடத்துக்கு ராகு போகிறது நல்ல விஷயம். 5ஆம் இடத்துக்கு கேது போனதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி மாறப்போறார். அப்போ அது வரைக்கும் சனியும் ராகுவும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க கும்பத்தில். இந்த சனி ராகு இணைவுங்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது விசேஷம், 11ஆம் இடத்திற்கு ராகு போவது விசேஷம். ஆனால் இந்த 2 கிரகங்களும் இருப்பது அவ்வளோ விசேஷமான பலன் அல்ல. உங்கள் ஜாதகப்படி, அதாவது உங்களுடைய ராசிப்படி மேஷத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கேது வரார். கேது அப்படிங்கிறவர் ஒரு ஞானகாரகன். இந்த ஞானகாரகன் கேது 5ஆம் இடம் வரும் இந்த சமயத்தில் நிறைய உங்களுக்கு மந்திரங்கள்லாம் சித்தியாகும். சில ஜபங்கள், மந்திரங்கள் இதெல்லாம் சித்தியாகும். நிறைய நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பலிக்கும். இப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான்
ரிஷபத்தில் இது காலம் இருந்தார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அவர் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகி போனா அது ஜோதிடத்தில் அந்த அளவுக்கு விசேஷமா சொல்லலை. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ விசேஷமான பலன் செய்யாது. ஆனால் குருவுக்கு பார்க்குற இடம் விருத்தியாகும். அப்போ குரு பார்க்குற இடத்தாலெல்லாம் உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. அப்போ இந்த குரு மிதுனத்துக்கு போனார்னா நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்கள் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் உங்களை வெறுத்தாங்க ஒதுக்குனாங்கன்னா அவங்கெல்லாம் இப்போ தேடி வருவாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள் கூடி வரும். பழைய நண்பர்கள் ரொம்ப நாளாக பார்க்கல, 10 வருஷமாக பார்க்கல, 20 வருஷமாக நீங்கள் பார்க்காத நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. சொசைட்டியில் உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். 4 பேருக்கு நீங்கள் தெரிஞ்சவர் 40 பேருக்கு தெரிவிங்க, 400 பேருக்கு தெரிவிங்க, 4 லட்சம் பேருக்கு தெரிவிங்க. உங்கள் முகம் பிரபலம் அடையும். அந்த அளவுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி குரு மிதுனத்துக்கு போனார்னா அங்கிருந்து 7வது பார்வையாக தனுசை பார்ப்பார். தனுசு உங்கள் ராசிக்கு 9வது வீடு. குரு தனது சொந்த வீட்டை பார்க்குறாரு. 5ல் கேது, 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை அப்படிங்கிற அமைப்பு வரும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலாக்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது மத குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குரு பக்தி உங்களுக்கு மேலோங்கும். குரு சிஷ்ய பாவனையில் குருவால் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். குருன்னு நீங்கள் யாரை மனதால் நினைக்கிறீங்களோ அந்த குரு கடாட்சம் கிடைக்கும். அந்த குருவால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குரு உபதேசம் பெறக்கூடிய நேரம். குரு வழியில் நீங்களும் செல்வீர்கள். இதெல்லாம் இதற்கான ஒரு பலாபலன்கள். அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். சில பேர் ஹையர் ஸ்டடீஸ்லாம் படிக்கணும்னு நினைப்பாங்க மாணவர்கள். அவங்களுக்கு இப்போ நேரம் கூடி வருது. அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுவார். அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி குருவுடைய பார்வைப்படும் இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போது சில பேர் திருமணமாகி 2வது திருமணத்திற்காக வறந்துடுவாங்க. ஒரு முதல் கல்யாணம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார் அப்படின்னு. அப்போ அந்த மறுமணம் அதற்கான நேரமும் இந்த விஸ்வாசு ஆண்டில் நடக்கும். அப்போ மறுமணம் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய அண்ணன் வழி உறவுகள், அண்ணி, இந்த மாதிரியான விஷயங்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது சனி பகவானுடைய பெயர்ச்சி வருது. அது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026. சனி பகவான் இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 12ஆம் இடம் வருவார். இப்போ இந்த 12ஆம் இடம் வரும் இந்த நேரத்தில் இந்த ராகுவும் கேதுவும் ஒன்றாக இருந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ சனி 12ஆம் இடம் வந்துடுவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அவர் பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதியாக அவர் வேலை செஞ்சாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த பாதகாதிபதி 12ஆம் இடம்ங்கிற ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு வந்தால் அதுவும் வெற்றியைத்தான் தரும். வெற்றியை தருவதற்கான அதிக வாய்ப்பு உண்டு. அப்போ மேஷராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடம் வரலாம். வருவது நன்மையே. சில பேர் கேட்பீங்க, சார் 7.5 சனி ஆரம்பிச்சிருமே, அது ஏதாவது பாதிப்பை தருமா அப்படின்னு கேட்பீங்க. 100% எந்த விதமான பாதிப்பையும் தராது. திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை வணங்குவதே அதற்கான பரிகாரம். அப்போது திருநள்ளாறு உங்களால் இயன்ற வரைக்கும் சனி மாறிய பிறகு நீங்கள் போயிட்டு வாங்க. சில பேர் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இப்போ கூட நீங்கள் போகிறத வச்சுக்கலாம், போகிறதுனால எந்த தப்பும் இல்லை. திருநள்ளாறு மாதம் ஒரு முறையாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் காலத்தில் போயிட்டு வர்றது சிறப்பு. இப்போது இந்த கிரகங்கள் எல்லாம் மாற்றம் அடையுது. சில பேருக்கு நன்மையாக செய்யும், சில பேருக்கு சுமாரான பலனை செய்யும், சில பேருக்கு ஓகோன்னு இருக்கும். அது ஏன் சார் மாற்றம் அடையுது அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால தசை என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய
ஜாதகத்தில் என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு 5 குடையவன், 9 குடையவன், 11 குடையவன், இந்த மாதிரியான தசாலாம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மாறாக 6 குடையவன், 8 குடையவன் அல்லது கேது தசை, ராகு தசை, இந்த மாதிரியான தசாலாம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் பலாபலன்கள் சற்று மந்தமாக தான் இருக்கும். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேது தசை வராது, அதனால் பயப்பட வேண்டாம். மேஷராசிக்காரர்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகைன்னு வரும். அதனால் பெரும்பாலும் அவர்களுக்கெல்லாம் சூரிய தசை, சந்திர தசை, அதுக்கப்புறம் ராகு தசை, குரு தசை, சனி தசை, இந்த மாதிரி அடிப்படையில் தான் போய்கிட்டு இருக்கும். அப்போது அது உங்கள் லக்னத்திற்கு என்ன பலத்தை பெறுகிறதுங்கிறத வைத்து தான் ஒரு முழுமையான நம்ம பலனை சொல்ல முடியும். அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு வருட பலனை நம்ம சொல்ல முடியும். மொத்தத்தில் இது மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னா, சென்றைய ஆண்டை விட உங்களுக்கு வருமானத்தை அதிகம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். மகிழ்ச்சியை அதிகம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். மங்களகரமான ஆண்டு. உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தோடு சேர்த்து திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்குவது சிறப்பு.